அவ இங்க யாருக்காகவும் வரல. அவ இங்க ரோல் பண்ணதான் வந்திருக்கா. அவளே இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டா தெரியுமா? அவ இங்க பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கான்னு சொன்னா. இங்க பாரு, நீ கொஞ்சம் மரியாதையா தள்ளி நின்னு பேசு. சேம் டு யூ. நீ என்னை விட்டு தள்ளியே இரு. நானும் கிட்ட இததான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆஹா, காப்பி கேட். நீ மாறவே மாட்டல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரு. நான் உன்னை வார்ன் பண்ற கரண். நான் இந்த இடத்துக்கு உன்னோட வைஃபா ஒன்னும் வரல. நான் இங்க கேள்விப்பட்டேன். ஏதோ பெரிய ஓனரா வந்திருக்கியாமே. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஓனரா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஆல்ரெடி முதலாளி தான். நீ ஏத்துக்கலன்னா என்ன இருக்கு? இப்போ நீ என்கிட்ட சண்டை போட தான் வந்திருக்கல. சண்டை போடக்கூடாது. ஏன் சண்டை போடக்கூடாது? ஏன் முடியாது? ஏன்னா நான் தான் பாஸ். பாஸா? எனக்கு நீ பாஸா? கரெக்ட் தான். நீ பாஸா இருக்கலாம். ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் கரண், தெரியும்ல. எனக்கு பாஸ்ன்னு யாரும் இல்லை. ஓகே? நீ பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்க. அதுக்காக என்ன வேணா சொல்லுவியா? ரொமான்ஸா? ரொமான்ஸா? எங்க இருக்கு ரொமான்ஸ்? ரொமான்ஸ் எல்லாம் இல்ல. அது நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அதெல்லாம் கரண், 2 வருஷம் அவ இல்லாம நீ ரொம்ப கோவமா இருந்த. இவளை பார்த்த உடனே கோவம் கரைஞ்சிருச்சா? ரொமான்ஸா? ஆனா என்ன ஆச்சு எனக்கு? ஆக்சுவலி கோவம் போயிடுச்சு. எனக்கு ஏன் திடீர்னு இப்படி தோணுதுன்னு தெரியலையே. நான் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கணும். கொஞ்சம் கண்ட்ரோல்டாரா. இவகிட்ட சண்டை போட போனா சண்டையே தான் போடணும். இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அது மட்டும் இல்ல, இவ உன்னோட பிரீதா கிடையாது. ஏன்னா பிரீதா கிட்ட சண்டை போடுறதுல தான் நீ மாஸ்டர் ஆச்சே. இவகிட்ட நான் சண்டை போடுவேன். அவ இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஆனா ஒண்ணு, நான் தான் நேர்லயே பார்த்தேனே. இவ பிரீதா தான். ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆர்டர் போடுறா. தன்னை முதலாளின்னு சொல்லிக்கிறா.
கொஞ்சம் விட்டா என்கிட்டயே வந்து நான் உன் பாஸ்ன்னு சொல்லுவ போல இருக்க. கரனுக்கே இவ்வளோ பாசம் இல்லை, நான் இவ்வளோ சரி பண்ணுறேன். நான் அவளை விட மாட்டேன். நல்ல சண்டை போட போகிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரிப்பேர்டா, என் ரேஞ்ச் என்னன்னு காட்டுறேன். ஓ மை காட், என்ன பைத்தியமாயிட்டிய பிரீதா? இந்த இடத்துக்கு நீ கரனோட ஒய்ஃபா ஒன்றும் வரல. அதாவது நீ ஒய்ஃபு தான், ஆனாலும் ஒய்ஃப்கான உரிமையில நீ வரல. வேற ஒரு வேலைக்காக வந்திருக்க. ஒருவேளை கரனை பார்த்ததும் இவ்ளோ வேகமா இதயம் துடிச்சுதுன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும்ல. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னோட மனசு என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு தெரிஞ்சா அப்புறம் எல்லாமே சொதப்பலாயிடும். பிரீதா, என்ன இதெல்லாம்? 2 வருஷமா ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்த. எனக்குள்ள எவ்வளோ கோபம் இருந்துச்சு. கரண் என் விஷயத்துல இப்படி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் நான் அவனை காதலிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் என் முன்னாடி வந்ததும் ஒரே செகண்ட்ல என்னோட மனசு ஏன் உருகுச்சு? ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது? என்ன நான் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல். இந்த இடத்துக்கு இன்னொரு குறிக்கோளோட தான் நீ வந்திருக்க, சரியா? யாருக்கு முன்னாடியும் சாஃப்ட் அண்ட் பொலைட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ ரஃப் அண்ட் டஃப் பிரீத்தாவா தான் இருக்கணும். கரனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே கூடாது. கரனுக்கு மட்டும் இல்ல, என் மனசுல என்ன இருக்குங்கிற விஷயம் இந்த வீட்டுல யாருக்குமே தெரியவே கூடாது. எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இங்க பாருங்க அத்தை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதாவது எந்த சத்தமும் வரல. கரண் சத்தம் போடுற மாதிரி சத்தமும் வரல. பிரீத்தாவும் எதிர்த்து பேசல. அவங்களுக்குள்ள சண்டை நடக்குதானே தெரியல. சரி, நம்ம போய் பார்க்கலாமா? சாரி, அது நான் நீங்க 2 பேரும் பேசினதை கேட்டுட்டேன். என்ன கேட்ட? அதாவது நீங்க 2 பேரும் வெயிட் பண்றீங்கல்ல, கரனும் பிரீத்தாவும் எப்ப சண்டை போடுவாங்க, நீங்க 2 பேரும் கிளாப் பண்ணலாம்னு நினைச்சீங்க. ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க சண்டை போடுற சத்தம் எதுக்காக இன்னும் வரல? நம்ம பேசாம போய் பார்க்கலாமா? அது அத்தை, ஆக்சுவலி உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டுருக்காங்கன்னா அர்ஜென்ட்டான விஷயமா தான் இருக்கும். நான் போய் பார்க்கறேன். சரி. என்ன? நான் இதை மட்டும் ஒன்றும் கேட்கல. நான் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்தேன், அப்புறம் கேட்டேன். நீயும் பிருத்வியும் பேசிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் கரீனா ஆண்டி காதுல எப்படியாவது விழுந்திருக்கும். ஆனா நீ தப்பிச்சிட்ட. எப்படியும் அவங்க கடைசியா 2-3 வார்த்தைய கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னன்னா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தோணல? அதாவது என்னன்னா, கரீனா ஆண்டி நீயும் பிருத்வியும் பேசிட்டு இருக்கதை இன்னைக்கு பாத்துட்டாங்க. ஆனா அவங்க இத பெருசாக்கல. ஆனா இந்த விஷயம் எதுக்காக நடக்குது? ஏன்னா இங்க எதிரியோட எதிரி நண்பனா இருக்கான். ஆனா இது எத்தனை நாள் அப்ளிகபிளா இருக்கும்? எதிரி காமனா இருக்கிற வரைக்கும். ஒருவேளை நாளைக்கு கரீனா ஆண்டிக்கு பிரீத்தாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிருத்வி அவங்க எதிரி ஆயிடுவான்ல. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் உனக்கே தெரியும், நீ பிரீத்தாவை ரொம்பவே வெறுக்கிற. அதுக்கப்புறம் உன்னையும் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷட் அப். உன் லிமிட்ல இரு. இந்த லெக்சர்லாம் எனக்கு கொடுக்காத. சின்ன பொண்ணா நடந்துக்கோ. டெஃபினட்டா உன்னோட தங்கச்சியா நான் இருக்க மாட்டேன். என் தகுதியை பத்தி தானே நீ பேசிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனா இந்த லெக்சர் மட்டும் பண்ணாத. பிரீத்தா வெறுக்கிறத பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம்னால. ஆமா, நானும் பிருத்வியும் பிரீத்தாவை ரொம்பவே வெறுக்கிறோம். ஆனா கரீனா அத்தை எங்களை விட ரொம்ப அதிகமா அவளை வெறுக்கிறாங்க. கரீனா ஆண்டி பிரீத்தாவை ரொம்ப வெறுக்கிறாங்களா? ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆனா இந்த கரண் கொஞ்சம் கூட வேலைக்கு ஆக மாட்டான். அட, பிரீத்தா முன்னாடி வந்தாலே அவன் ரோமியோ ஆயிடுறான். எவ்வளவு கோவமா போனான். சண்டை நடக்கும், டிராமா நடக்கும், பெரிய பிரச்சனையாகும்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. கொஞ்சம் கூட சத்தம் வரல. 2 பேருக்கு நடுவுல சண்டை நடக்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஷர்லன், ஒருவேளை கரனும் பிரீத்தாவும் இதே மாதிரி ரோமியோ ஜூலியட் ஸ்டோரியில இருந்தாங்கன்னா அப்போ நான் எப்படி கரனை என் வழிக்கு கொண்டு வர்றது? யூ சோ ஃபன்னி. நீ என்னமோ பிரீத்தா எங்க இல்லாத போது பெருசா வேலையை முடிச்சிட்ட மாதிரி பேசுற. எனிவே, நான் இதாவது பண்றேன், சரியா? நான் ஹானஸ்டா ஒன்னு சொல்றேன். இப்ப எனக்கு பிரீத்தாவை பார்த்தா கொஞ்சமா பயமா இருக்கு. ஏன் தெரியல, அவளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எதுவும் இல்ல, பணத்திமிர்தான் இருக்கு. அவகிட்ட பணம் இருக்கிறதால பவர் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. அந்த தலகணத்தையும் பவரையும் சீக்கிரமா அவகிட்ட இருந்து நாங்க பறிச்சிருவோம். நீ என்ன நினைச்ச? பிருத்வி அமைதியா இருக்க நினைச்சியா? பிருத்வி பிரீத்தாவுடைய வாழ்க்கையை அழிக்க போறான். பிருத்வி இன்னைக்கு நைட் ஈவென்ட்காக நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இந்த காதல் இருக்கே ரொம்பவே ஸ்டூபிடான விஷயம்.
ஆனா கரணும் பிரீத்தாவும் ஒருத்தர் இவ்ளோ காதலிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்ளோ பிரேக்கப் ஆனாலும் சரி கண்டிப்பா அவங்க பேட்சப் பண்ணிடுவாங்க. ஓ காட், இவங்க 2 பேரோட பேட்சப் ஆயிடுச்சுன்னா நத்தாஷா உன் நிலைமை என்ன ஆகும்? ஏய் நில்லு, எங்க போற? நீ இந்த மாதிரிலாம் என்ன பார்க்காதன்னு. எப்படி பார்க்க கூடாது? உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஆகுது. சொல்லு, நான் எப்படி பார்க்க கூடாது? திரும்ப திரும்ப நீ எதுக்காக இதே சொல்லிட்டு இருக்க? இப்படி பார்க்காதன்னு சொல்ற, இதுக்கான அர்த்தம் என்ன? நான் எப்படி பார்க்க கூடாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறியா? நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுவேன்னு நினைச்சியா? நான் அப்படி பண்ணனா அது என்ன சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நீ ஏன் ஃபோன் பண்ணவே இல்லை? நான் உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா நீ எடுக்கல. நான் ஏன் எடுக்கணும்? நீ எடுத்திருப்பியா? இங்க திரும்பி வந்திருப்பியா? நான் ஏன் வரணும்? நீ வந்திருக்கலாம்ல. உன்னோட இந்த கோவத்தை பார்த்தா எனக்கும் பயம் இருக்கும்ல. நான் உன் மேல கோவப்படுறதா? வாய்ப்பே இல்லை. எதுக்கு உன்கிட்ட நான் கோவப்படணும்? நீயே வந்து பார்த்துருக்கலாம்ல. நானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். எனக்கு உன்னோட மன்னிப்பு தேவையில்லை. உன்னோட இந்த துணை தான் தேவை. சொல்லு, எனக்கு நீ துணையா இருப்பியா? அதுவும் வாழ்நாள் முழுக்க. நான் உன்னை இப்படி பார்க்க கூடாதுன்னு எதுக்காக திரும்ப திரும்ப சொல்ற? ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? என்ன நீ கண்ணை திறந்துட்டே கனவு காண்றியா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி யோசிக்கிறியா? அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா? இல்ல நான் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இங்க பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, அது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு புது நாள். உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் நிறையவே வேலை வாங்க போறேன். இல்ல, ஒரு வேலை நீ ரொம்பவே கலைச்சு போய் உன்னோட புது பாஸை நீ திட்ட ஆரம்பிக்கலாம்ல. இவ நல்ல பொண்ணும் இல்ல, நல்ல பாஸும் இல்லன்னு. சோ போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஓகே. ஓ காட், நான் ஏதாவது பண்ணி கரணை விட்டு தள்ளி தான் இருக்கணும். இவன் எப்பெல்லாம் என் பக்கத்துல இருக்கானோ அப்பெல்லாம் என் மனசு உருகிடுது. என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க உண்மையான பிரீதா வெளியே வந்துடுறா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. மகேஷ் அப்பாவோட நிலைமை எப்படி இந்த மாதிரி மாறுச்சு? இதுக்கு முன்னாடி அவர் நல்லா தானே இருந்தாரு. இப்போ இப்படி பிஹேவ் பண்றாருன்னா கண்டிப்பா யாரோ அவருக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறாங்க. அது அவருக்கு சூட் ஆகல. நான் அவரோட மெடிக்கல் ஃபைல கண்டிப்பா பார்த்தாகணும். ஆனா அதுவும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி கரனோட க்ளோசெட்ல தான் இருக்கும். இப்போ அங்கேயும் இல்ல. நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மகேஷ் அப்பாவோட விஷயத்துல பிருத்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும். பிரீதா கிட்ட சண்டை போட்டீங்களா? திட்டிட்டீங்களா? அவங்கள ஒரு வழி பண்ணிட்டீங்களா? தேங்க் காட். இதுக்கப்புறம் நம்மள ஆர்டர் பண்ண மாட்டாங்க. எதுக்கு தேங்க் காட்? நான் பிரீதா கிட்ட சண்டை போட்டதுக்கா சொல்றேன்? இல்லனா தேங்க் காட் நீங்க பிரீதா கிட்ட சண்டை போடல. ஐ மீன் பிரீதா அன்னிக்கிட்ட போடல. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, பிரீதா கிட்ட நான் சண்டை போட்டேன்.
எவ்வளவு பொய் சொல்றீங்கண்ணா? உங்க முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது நீங்க சண்டையே போடலைன்னு. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேனா? அவகிட்ட சண்டை போட தான் போனேன், ஆனா அவளை பார்த்தாலே எனக்கு சண்டை போட வரல. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா சமீர்? நீ ஃபேஸ் ரீடிங் நல்லா பண்ற. என் முகத்தை பார்த்தாலே அவகிட்ட சண்டை போடலன்னு தெரியுதா? வேற யாராவது என்ன பார்த்தாலும் அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்களா பிரீதா கிட்ட நான் சண்டை போடலன்னு? இல்லண்ணா, எனக்கு உங்க மேல ரொம்ப பாசம் அதிகம். ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க எப்போ பொய் சொல்றாங்க, எப்போ உண்மையை சொல்றாங்கன்னு, எவ்வளவு உண்மையை சொல்றாங்க, எவ்வளவு மறைக்கிறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். எப்படி? உங்க கண்ணை பாருங்க, உங்க கண்ணு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரீதா இப்ப வந்திருக்கால, அவ நார்மலா இல்ல. ஐ மீன், அவ பல விஷயங்களை பத்தி பேசுறா, நிறைய சேஞ்ச் ஆயிருக்கா. சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா? அவகிட்ட சண்டை போடுறதுக்காக தான் நான் போனேன், ஆனா அவளை பார்த்தா எனக்கு சண்டை போட வரல. எனக்கு என்னவோ அவ மாயமந்திரம் ஏதாவது கத்துக்கிட்டாளோன்னு தோணுது. என்னண்ணா, இதெல்லாம் உண்மை கிடையாது. இது உண்மைதான். இல்லனா சரி நீயே சொல்லு. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்னு நீ தானே சொன்ன. சோ நான் யார்கிட்டயாவது சாரி சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன்ல. நான் யார்கிட்டயும் சாரி சொன்னதில்ல, தெரியல. ஆனா ஆனா இன்னைக்கு நான் பிரீதா கிட்ட சாரி சொல்லிட்டேன். ஐ மீன், என்ன சொல்ல வச்சுட்டா. என்ன சொல்றீங்கண்ணா? ஏன் கர்ணனா பிரீதா கிட்ட சாரி சொல்லிட்டாரா? வாவ். நிஜமா ஒன்றும் சொல்லல, அது நான் கனவுல தான் சொன்னேன். நான் அங்க அவகிட்ட சாரி சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணேன். என் கர்ணனா பிரீதா கிட்ட சாரி சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணிருக்காரு. போதும் நிறுத்துறியா? நான் தான் சொல்றேன் பாருங்க, மனசுல இருக்கதா நம்ம இமேஜினேஷன்ல வரும்னா, இதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க பிரீதா கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீ சும்மாறா. நான் ஏன் நிறுத்தணும்? போதும்னு. அது நான் தான் சொல்றேன்ல, கனவுல அந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணேன். அவகிட்ட சாரி சொல்ற மாதிரி நினைச்சேன், மத்தபடி இல்ல. நெவர். நான் கனவு காணுங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்படி உட்காரு. அவகிட்ட கண்டிப்பா கேட்பேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், புரியுதா? அதை விடு. நான் அவளை திட்டுறத நீ பாப்ப. திட்டுவீங்களா? அப்படின்னா திட்டுங்க. எதுக்கு வெயிட் பண்றீங்க? திட்டுங்க. ஆக்சுவலி என்ன? என்னால முடிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவ ஏதோ மாய மந்திரம்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, இது ரகசியமான விஷயம். ரகசியமான விஷயத்த தனியா தான் பேசணும். யாராவது கேட்டுட்டா புது சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடும். பிரீதா நீ கர்ணனாவை வசியப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நடக்கணுமா? மாய மந்திரம் பண்றாடா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஐயோ அண்ணா, வாங்கல, என் கூட உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா, வாங்க. அங்க என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன தோணுது? வேற என்ன நடந்திருக்கும் நட்டாஷா? என்ன நடந்துட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, கரணனாவோட இந்த ஃபைட்க்கு அப்புறம் பிரீதா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஆமா, அவளை பத்தி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அவனும் இங்க இருந்து கோவமா போனான். அவளை அவன் காதலிக்கலன்ற விஷயத்த பிரீதா கிட்ட போய் சொல்லிடுன்னு சொன்னோம்ல. ஆனா எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை அவன் அவளை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டான்னா, பிரீதா நம்மள ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு பாட்டி? ஏற்கனவே நம்மள டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கால. பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஆல் எல்லா கன்ஃபியூஷனும் சரியாயிடும்ல. இல்ல நடாஷா, உனக்கு கரணை பத்தி தெரியாது. அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியும், ஆனா இப்ப இருக்கிற கரணை தான் உனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப கோவமா இருப்பான், இப்பதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கான். உண்மையே சொல்லணும்னா இப்ப ரொம்ப சத்தம் வரும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம எனக்கு பிரீதா என்ன பண்ணுவாளோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. பாட்டி, யூ டோன்ட் வரி. இங்க வா. என்னாச்சு? என்னாச்சு நீங்க தானே சொல்லணும். என்னாச்சு? பேச போயிருந்தீங்கல்ல, பிரீதா கிட்ட பேசுனீங்களா? நான் பேசினேன். ஏன்? யூ மீன் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? நீங்க அவங்கள காதலிக்கலன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க, ரைட்? சொல்லிட்டேன். எங்கண்ணா? நான் தான் சொன்னேன்ல, அது வந்து நான் அவளை திட்டினேன். ஆனா நாங்க உன்னோட சத்தத்தை கேட்கவே இல்லையே. ஆமா, என் சத்தம் ஏன் கேட்கவே இல்லைன்னா, நான் அவகிட்ட எல்லாத்தையும் தனியா பேசினேன். இல்லப்பா, ஏதோ சரியில்லை. இந்த புது பிரீதா ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறா. சத்தமா பேசினா, ஆனா இப்ப எங்க பேசுறா? பாட்டி, அவ சத்தமா பேசினா, ஆனா சத்தமா பேசுறதுக்கு முன்னாடி நான் திட்டி அமைதியாக்கிட்டேன். உங்களுக்கு தெரியல நான் யாருன்னு. என் முன்னாடி யாரும் சத்தம் போடக்கூடாது. நான் சொல்ற விதத்துல சொன்ன, அவ சைலண்ட் ஆயிட்டா. கரண், லைவ் டெலிகாஸ்ட் காட்டு. ஐ மீன், அவளை எங்க முன்னாடி திட்டி காட்டு. Come in. Yes, sir. இது மகேஷ் லுத்ராக்கான புது மெடிசின்ஸ். ஆனா சார், நான் ஆல்ரெடி அவருக்கு ஹெவி டோஸ். எனக்கு தெரியும்.
ஆனா இது அதை விட ஹெவி டோசஸ். ஓகே, இதுக்கு மேல கேள்வி கேட்காத. நான் சொல்றத உடனே செய் வித் இமீடியட் எஃபெக்ட். காட் இட்? எஸ் சார். பிருத்வி, நீ மகேஷோட மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க? சேஞ்ச்லாம் பண்ணல, நான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி ஹெவி டோசஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப ஹெவியர் டோசஸா கொடுக்க போறேன். ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் மோனாவை வெளியே பார்த்தா அவ தான் என்கிட்ட சொன்னான். மகேஷ் லோத்ரா நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, நீ தான் என்கிட்ட சொன்னல. ஒருவேளை மெடிசனை சேஞ்ச் பண்ணிட்டா அவர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உன்னோட பிளான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நான் மகேஷ் லுத்ராவுடைய டோசஸ எதுக்காக அதிகம் பண்ணனா அவனுடைய பைத்தியக்காரத்தனம் இன்னும் அதிகம் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவன் முன்ன விட ரொம்ப வயலண்ட் ஆகணும். அப்பதான் அந்த பிரீதா நிஜமாவே அவர் பைத்தியமா இருக்காருன்னு நினைப்பா. பிருத்வி, உன்னுடைய முகத்தை பார்த்தா நீ எதையும் பார்த்து பயப்பட. நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங்கை சேஞ்ச் பண்றேன். என்ன பிளானிங்? நாகரே,